கிறிஸ்தேசுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேதவசனம் சங்கீதம் 3:3. ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறதுமாய் இருக்கிறீர். இல்லையா? இங்கே சங்கீதக்காரன் சொல்கிறாரு, நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் சொன்னால், அவர் கேடகம், மகிமை, தலை உயர்த்துகிறவர். இல்லையா? கேடகம் சொல்லி பார்க்கும்போது பாதுகாப்பு. ஒவ்வொரு சோல்ஜர் கையிலையும் இருக்குது கேடகம். இந்த கேடகத்தினால எதிரிகிட்டேருந்து தாக்குதலை தப்பிக்கிறதுக்காக இந்த கேடகம் அவங்களுக்கு பாதுகாப்பாக இருக்குது. அதே போல் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் சத்துரு எய்கிற எல்லா போராட்டங்கள்லேருந்து, பிரச்சனைகள்லேருந்து விடுவிக்க அவர் நமக்கு கேடகமாக இருக்கு, நமக்கு பாதுகாவலராக இருக்கிறார். இல்லையா? அது மாத்திரமல்ல, அவர் நமக்கு மகிமையை, அவர் நம்முடைய மகிமை, நம்மை கனத்தினாலும் மகிமையினாலும் முடிசூட்டுகிறார் சொல்லி நாம் பார்க்குறோம் சங்கீதத்தில். ஆகவே அவருடைய சாயலாய் படைக்கப்பட்ட நாம் அவருடைய மகிமையை நாம் அணிந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே அவர் நமக்கு கேடகம், நமக்கு மகிமையாக இருக்கிறார். மூன்றாவது, அவர் நம்முடைய தலையை உயர்த்துகிறவராக இருக்கிறார். நம்மை உயர்த்தும்படிக்கு அவர் தன்னைத்தானே தாழ்த்தி இந்த பூமிக்கு வந்தார். நம்முடைய தேவன் உயர்த்துகிற தேவன், உயர்வை கண்டு சந்தோஷப்படுகிற தேவன். அவருடைய வேலையை, அவருடைய மனுக்குலத்தை உயர்த்தும்படியாக வந்தார். சாத்தான் தாழ்ந்து போகணும், தாழ இருக்கணும். ஆனால் ஆண்டுடைய எண்ணமெல்லாம் அவர் சாயலாக படைக்கப்பட்ட மக்கள் உயர்ந்தவர்களாய் உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்க வேண்டும் என்று நம்ம உயர்த்த அவர் தாமே தாழ்த்தி இந்த பூமிக்கு வந்தார். ஆகவே அவரை நம்ம ஆராதிக்கிறோம். அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து அவருடைய அடிச்சுவடியில் நடக்கும்போது தொடர்ந்து நமக்கு அவர் கேடகமாக, நமக்கு மகிமையாய், நம்ம உயர்த்துகிறமாய் இருக்க வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. செபிப்போம். நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நல்ல கொடுத்த நல்ல வார்த்தைக்கு நன்றி. இந்த வார்த்தையை பிடித்துக்கொண்டு ஒவ்வொரு நாள் வாழ உதவிச்சு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென்.